எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் அவருடைய வாகனம் செல்லக்கூடிய காட்சியையும் திமுகவினர் ஆங்காங்கே திரண்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை வாகனத்தை தடுக்கும் திமுக தொண்டர்களை காவல்துறையினர் தாக்கியதில் சிலர் காயமடைந்திருக்கிறார்கள். மேலும் காவல்துறை வாகனத்தின் மீது ஏறியவாறு அங்கு திமுக தொண்டர்கள், திமுகவின் நிர்வாகிகள் முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலாங்கரையில் இன்று காலையில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சற்று முன்பு அவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கடலூர் மற்றும் கொள்ளிடம் வழியாக அவர் தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்படுகிறார். இதனால் சாலையின் இரு மருங்கிலும் ஏராளமான திமுகவினர் ஆங்காங்கே திரண்டு நின்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் அந்த திமுக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அடித்து விரட்டியதில் அங்கு சிலருக்கு காயம் ஏற்பட்ட அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சில இடங்களில் சாலையில் உட்கார்ந்து மறியல் போராட்டத்தில் திமுகவினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறையினர் கிழக்கு கடற்கரை சாலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 6 பிரிவுகளின் கீழ் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இன்று காலை நீலாங்கரைக்கு வந்த தஞ்சை மாநகர காவல்துறையினர் உதயநிதி ஸ்டாலினை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் புகுந்து கைது செய்து அழைத்து சென்றனர். இருந்த போதிலும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அவசர முறையீட்டு வழக்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நண்பகல் 12 மணி வரை கைது செய்வதற்கான அந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதிலும் காவல்துறையினர் விசாரணை என்ற பெயரில் கைது செய்து இப்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தஞ்சைக்கு கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிழக்கு கடற்கரை சாலையில் காவல்துறை வாகனம் செல்லக்கூடிய காட்சியும், காவல்துறை திமுகவினர் நிர்வாகிகளை வாகனங்களை ஆங்காங்கே காவல்துறையினர் தடுப்பரங்கள் அமைத்து மறித்து அவர்களை அப்புறப்படுத்தும் காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் கிழக்கு கடற்கரை சாலை முழுவதும் இப்பொழுது ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. நாளை சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவல்துறையினரால் அவர் அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அரசியல் ரீதியாக இந்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் கைது நாளை பேரவையிலும் எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டெல்லியிலும் அங்கு திமுக எம்பிக்கள் இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் நாளை நிதிநிலை அறிக்கை தாக்கலானது திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் போராட்டத்தில் மிக முக்கியமான போராட்டமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது உதயநிதி ஸ்டாலினை தஞ்சைக்கு கொண்டு செல்லும் போலீசார் நீதிமன்ற உத்தரவின்படி அவருக்கு தடை உத்தரவு, கைது நடவடிக்கைக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுமா அல்லது அவர் விடுவிக்கப்படுவாரா இல்லை கைது செய்யப்படுவாரா என்பது நண்பகல் 12 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவின் மூலமாக தெரிய வரும். நேற்று தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட பகுதியில் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நடிகை த்ரிஷா தொடர்பாக பொதுமக்கள் எழுப்பிய முழக்கங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சு அது பெண்களை அவமதிப்பதாக இருந்ததாக தமிழக வெற்றிக் கழக மகளிர் அணி நிர்வாகிகள் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் கீழ் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று காலை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்திற்கு தஞ்சை மாநகர காவல்துறை ஆணையர் மற்றும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர், கிழக்கு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் உள்ளிட்டோர் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்தின் முன் குவிக்கப்பட்டனர். இதையடுத்து உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து இப்போது காவல்துறையினர் தனி வாகனத்தில் அழைத்து சென்றனர். இப்போது காவல்துறையினர் தாக்கியதில் காயமடைந்த அந்த தொண்டர், அவர் காயமடைந்த தொண்டர்களுக்கு கூடிய அந்த பேட்டியை இப்போது நாம் பார்க்கலாம். Police